welcome the Rockstar DMC! ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் எஸ். ரெடியா? சூப்பர் சூப்பர் மேடம். போன போட்டியில எனக்காக விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சீங்க. இந்த போட்டியிலயும் அதே மாதிரி பண்ணிருவீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். நல்ல வேலை, இந்த போட்டியில அந்த மாதிரி எதுவும் பண்ணல. போன போட்டிலையும் நான் அப்படி எதுவும் பண்ணலீங்களே விஜய். இல்ல அண்ணோ, எனக்கு தெரியும். நீங்க முதல்ல ரொம்ப கடுமையா என் கூட போட்டி போட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல தோத்துட்டீங்க. ஏன் அப்படி? நீங்களா ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது கற்பனை எல்லாம் இல்ல, உண்மையிலே நடந்த நிஜம்.
தான் தோத்துறக்கூடாதுன்னு அவ்வளவு ஆக்ரோஷமா விளையாடின நீங்க என்கிட்ட ஜெயிச்சிடக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து ஆடினத கவனிக்க முடியாத அளவுக்கு நான் மத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க முடியாதவ இல்ல. சிரிக்காதீங்க, விட்டு கொடுத்தீங்க தானே? ஆ, உண்மையை சொல்லுங்க. சரி விட்டு கொடுத்தனே வச்சுக்கோங்களேன். ம். அதுக்கு என்ன காரணம் அண்ணோ? அந்த காரணத்தை என்னால இப்ப சொல்ல முடியாது. போக போக உங்களுக்கே அது புரியும். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அன்னத்திற்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. வாங்க வாங்க மேடம். Thank you, கங்க்ராச்சுலேஷன்ஸ் sir. மேடம். தேங்க்யூ. வெல்கம் மேடம். தேங்க்யூ. சூப்பர் அண்ணா சூப்பர். ஆஹா ஆஹா ஆஹா. சரவணா, இது வரைக்கும் இந்த உலகத்துல எவனோ முதலிரவுக்காக இத்தனை தடவை எவனோ ரூமை இத்தனை தடவை அலங்காரம் பண்ணிருக்க மாட்டான்டா. நீயும் ஒரு தடவை நம்பிக்கையோட தான் ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எல்லாமே ஏமாற்றத்துல தான் போய் முடியுது. ஆனா இந்த விஷயத்துல நீ கஜினி முகமது மாதிரிடா. எப்படியாச்சும் போராடி போராடி ஜெயிச்சினோன்னு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ற பாத்தியா? கிரேட்ரா, கிரேட். எல்லாம் எதுக்காக? இன்று முதல் இரவு என் இளமைக்கு சரவணன். உணவு. அடடே, வாங்க மேடம் வாங்க. நீங்க சீக்கிரமா வரதுக்குள்ள பக்கவா ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஆனா நீங்க வந்துட்டீங்க. பரவாயில்ல விடுங்க மேடம், தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. என்ன இது? என்ன மேடம் இது போய் என்னன்னு கேக்குறீங்க? டெக்கரேஷன். ஓஹோ, இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு தானே பாக்குறீங்க. பின்ன என்ன மேடம் பண்றது? இந்த ரெசார்ட்காரங்க ஒரு நாள் தான் காம்ப்ளிமெண்டரியா பண்ணி தருவேன்னு சொல்லிட்டாங்க. தான் நானே களத்துல இறங்கி எல்லா அலங்காரத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, எப்போ அலங்காரத்தை முடிச்சு மத்த விஷயம்லாம் ஆரம்பிச்சு அப்படின்னு மனசுல நீங்க கோவப்படுறது எனக்கு பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி தெரியுது. மேடம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெளில வெயிட் பண்றீங்களா? நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு நானே உங்களை கூப்பிடுறேன். ஏங்க, நான் தான் சொல்றேன்லங்க, ரொம்ப லேட்லாம் பண்ண மாட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க வெளில வெயிட் பண்ணீங்கன்னு வச்சீங்களேன், மற்றதெல்லாம் நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேங்க.